இஸ்ரேலுடன் உறவு மேற்கொண்டால் கொன்று விடுவார்கள். அமெரிக்காவிடம் அச்சத்தை வெளிப்படுத்திய சவுதி இளவரசர் சல்மான். திடுக்கிடும் புகாரால் பரபரப்பு. பாலஸ்தீன நிலத்தை ஆக்கிரமித்து 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் உருவானது. இதனால் ஐநா மன்றத்தில் அங்கம் வகிக்கும் 28 நாடுகள் இஸ்ரேலை ஒரு தனி நாடாக இதுவரை அங்கீகரிக்கவில்லை. அந்த நாடுகளில் ஒன்றுதான் சவுதி அரேபியா. எனினும் இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்புபடுத்துவதில் தீவிரம் காட்டி வந்தார் பட்டத்து இளவரசர் சல்மான். இந்த நிலையில் அமெரிக்க உயர் அதிகாரிகள் மற்றும் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் இடையே அண்மையில் முக்கிய சந்திப்பு நடைபெற்றுள்ளது. அப்போது அமெரிக்க அதிகாரிகளிடம் சல்மான் பகிர்ந்து கொண்ட முக்கிய தகவல்களை அமெரிக்காவின் பொலிட்டிகோ இணையதளம் வெளியிட்டுள்ளது. அந்த இணையதளத்தின் கூற்றுப்படி சல்மான் கூறியுள்ளதாவது: காசாவில் நடைபெறும் நிகழ்வுகள் ஒட்டுமொத்த அரபு உலகத்திலும் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சவுதிகள் மத்தியிலும் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் தான் ஏதாவது செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் 2 புனித தலங்களின் பாதுகாவலர், அதாவது பட்டத்து இளவரசர் என்ற அதிகாரம் தன்னை விட்டு பறிக்கப்படும். மேலும் இஸ்ரேலுடன் தற்போது உறவு மேற்கொண்டால் அது தன் உயிருக்கே ஆபத்தாகிவிடும். எகிப்து முன்னாள் அதிபர் அன்வர் சதாத் இஸ்ரேலுடன் உறவு மேற்கொண்ட சில நாட்களில் கொல்லப்பட்டார். இதே நிலை தனக்கும் ஏற்படும். இவ்வாறு சல்மான் பேசியதாக அந்த இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் சவுதி அரேபியாவின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் உறவை நெருக்கமாக்குவதில் சல்மான் உறுதியாக உள்ளதாகவும், அதே நேரம் தனி பாலஸ்தீன நாடு உருவாக்குவதற்கு அமெரிக்கா நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் என சல்மான் விரும்புவதாக அந்த ஊடகம் கூறியுள்ளது. மேற்கு கரையில் இஸ்ரேல் சட்டவிரோத குடியேற்றங்களை அதிகரித்து அந்த பகுதியை தீவு கூட்டங்களைப் போல் மாற்றியுள்ளது. எதிர்காலத்தில் பாலஸ்தீன நாடு அமையக்கூடாது என்றுதான் இந்த நடவடிக்கைகளை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் தனி நாடு உருவாகும் இஸ்ரேலுடன் உறவுகளை மேம்படுத்த முடியும் என சல்மான் நம்புவது வினோதமான ஒன்று என கூறப்படுகிறது.